எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேவ் இந்தியா, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, President and National Head of Zebu Share and Wealth Management Private Limited. It is yet another video about investments. குளோபல் வார்மிங் நிறையாவே கேள்விப்பட்டுருக்கோம். என்னென்னா வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லி. குளோபல் வார்மிங்க்கு மெயின் ரீசன் என்ன? பொல்யூஷன் தான் மெயினாக குளோபல் வார்மிங். அதாவது வெப்பம் வந்து உலகத்தில் சராசரி வெப்பம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பனிமலைகள் உருகுதுன்னு சொல்கிறாங்க, நிறைய பாதிப்புகள் அதனால் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மெயினாக நம்ம சுற்றி வளைச்சி காரணம் பண்ணணும்னா பொல்யூஷன் தான். பொல்யூஷன் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆல்டர்னேட் டேஸ், அதாவது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வெஹிக்கல்ஸ், ஒரு நாள் ஈவன் நம்பர் தான் ரன் ஆகணும், ஒரு நாள் ஆட் நம்பர் தான் ரன் ஆகணும். அந்த மாதிரி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஏன்னா பிகாஸ் டெல்லி இஸ் மோஸ்ட் பொல்யூட்டோட ஸ்டேட்டாக இருக்குது இந்தியாவில். அது மாதிரிலாம் நிறைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதெல்லாமே பெருசாக சாத்தியம் இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம ஒரு இண்டிவிஜுவல், நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து ஒரு முடிவெடுத்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொல்யூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிற வரைக்கும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா சார் ஜென்ரலாக வந்து குளோபல் வார்மிங்கும் பொல்யூஷன் பற்றியும் பேசுகிறோம் அப்படின்னா, ரீசன்ட் டைமிங்ஸில் நம்ம காதில் அதிகமாக விழுகிறது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், டூ வீலர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டூ வீலர்ஸ், ஸ்கூட்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏத்தர், ஓலா, நிறைய நான் 2-3 பேர் தான் சொல்கிறேன். நிறைய ஸ்கூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் தட் நிறைய கார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க டாடா மோட்டார்ஸு, ஹுண்டாய், இவங்க எல்லாமே எலக்ட்ரிக் கார்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது எல்லாமே எங்கே நோக்கி போகுது? நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது என்டையராக க்ரூட் ஆயில் கன்சம்ஷனை குறைச்சிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம நாடு போயிருமா, இல்லை உலகம் போயிட்டுருக்கா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இது நடக்குதா சார்? நிஜமாகவே நிறைய பேர் மாறிட்டாங்களா அப்படின்னா, நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டச்சு பிரைம் மினிஸ்டர் வந்து சைக்கிளில் வராரு அவங்க ஆஃபீஸ்க்கு. நார்வே பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரெகுலராக யூஸ் டு கம் பைசைக்கிள் அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் என்ன எடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, தே ஆர் சீரியஸ் அபவுட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் இந்த இன்ஜின், ஆயில் இன்ஜின்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்க்கு மாறுறதுக்கான சீரியஸ் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க, இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2021 ஜான்வரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்வே வந்து ஆல்மோஸ்ட் தே ஆர் ப்ரொடியூசிங் 75% ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் இன் தர் கண்ட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி 100 கார் அவங்க நாட்டில் தயாரானுச்சுன்னா அதில் 75 கார் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் தயார் பண்ணுறாங்க. அப்படின்னா தேர் வெரி சீரியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஒரு சர்வேல, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அவங்க வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பை 2025 நார்வே வந்து 100% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக மாறிடும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, அப்போது ஜெயின்ஸ், யூஎஸ்ஏ, சைனா, இவங்கெல்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து சர்வே பார்த்து பயந்துடாதீங்க. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இன்றைக்கி இருக்கிற காரில், அவங்க தயார் பண்ணுற காரில் மேபி 2.5 மில்லியன் கார் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா 2.5% தான் அவங்க எலக்ட்ரிக் கார்ஸ் தயார் பண்ணுறாங்க. ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஆல்டர்னேட் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு பேசுகிறதே பார்த்திங்கன்னா யூஎஸும் சைனாவுமா தான் இருக்கும். யூஎஸ், சைனா, ரஷ்யா தான். பட் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு ஃபோரம், ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபார்ம் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து இன்றைக்கி ப்ரொடியூஸ் ஆகிற கார்ஸில் 16% ஆஃப் த கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12% ஆஃப் த கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ டே வந்து ப்ரொடியூஸ்ட் இன் தர் கண்ட்ரி இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நவ். ஸோ இது நம்ம பேசுகிறது எல்லாமே நான் கார்ஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஸ்கூட்டர்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு, அப்படி வச்சுக்கலாம். சரி, இந்தியா எங்கே இருக்குது? இந்தியா இஸ் சீரியஸ் அபவுட் கன்வெர்ட்டிங் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, இட் இஸ் லெஸ் தேன் 1%. நம்ம 1% கூட நம்ம இன்றைக்கி ப்ரொடியூஸ் ஆகிற வெஹிக்கிள்ஸில் நம்ம இன்னும் எலக்ட்ரிக் மாறல. சரி, இப்போ நம்ம என்ன விஷனில் இருக்கோம் அப்படின்னா, அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பை 2030
2030 நம்ம வந்து 25% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் கார்ஸ் வில் பி ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது இந்தியா வந்து எப்போ தன்னிறைவு அடையும், ஜென்ரலாக தன்னிறைவு அடையுங்கிறது வந்து முழுமை அடையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது நரேந்திர மோடி சாரோட டிக்ளரேஷன், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட டிக்ளரேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, பை 2075 2075 இந்தியாவில் 100% எலக்ட்ரிக் மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் வி ஹேவ் அனதர் 80 years ஆஃப் ஜேர்னி. இந்த 80 years ஆஃப் ஜேர்னியில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. 1990 ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் இருக்கும்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் குளோபலைசேஷன் பற்றி நம்ம வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்க போகுது, நம்ம வந்து ஐடி ரெவல்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ அந்த ஐடி ரெவல்யூஷன் நடக்க போகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு சில ஐடி கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சில ஐடி கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து தொடங்கினாங்க. இப்போ இந்த தொடங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஐடி ரெவல்யூஷனை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த முழுமையாக பயன்படுத்திக்கும் போது அவங்களோட க்ரோத் வந்து அன்இமேஜினபிளாக இருந்தது. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக க்ரோ பண்ணாங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆச்சு, நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் தி வேர்ல்டு இது நடந்தது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் புரட்சி நடக்குமா, அதுக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், இதுதான். இப்போ நம்ம வந்து அதை பற்றி போயிடலாம். இந்த ஐடி ரெவல்யூஷன் நடந்தப்போ நமக்கு என்ன ஆச்சு, இன்ஃபோசிஸ் வந்துச்சு, இன்ஃபோசிஸ் லிஸ்ட் ஆச்சு. அப்போது இந்த ஐடி ரெவல்யூஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு புத்திசாலி இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிஸில் எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1990 வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 10,000 ரூபா இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி ஆஃப்டர் ஒரு 31 years என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபாய் ஆயிருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஐ எம் நாட் கோட்டிங் திஸ் ஷேர் டு பை ஆர் செல். நம்ம வந்து டிஸ்க்ளைமர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிற டாபிக் என்ன கம்பேரிசன், நம்ம என்ன எடுக்கணும் ஆஸ் அ இன்வெஸ்டர், நம்ம இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும். வேர்ல்டு என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், உண்மை பேசுகிறாங்க, பொய் பேசுகிறாங்க, நிஜமாகவே மாறிக்கிட்டு இருக்கா, இஸ் இட் அ ஃபேக்ட் ஆர் மித் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். பட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ரெவல்யூஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷன் நடக்க போகுது. ஏன்னா வந்து அதுக்கான பாதைகளை வந்து வகுத்துட்டாங்க, நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யார் வந்து பாஸ் ஆவா, யார் லீடர் ஆவா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண தெரிஞ்சிடணும். அப்படி நம்ம அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் என்னென்ன இருக்குது, யார் யார் வருவா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்குள்ளே என்னென்னலாம் வரும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் வருவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங்கில் யார் யார் எந்தெந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க தெரியணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஐ எம் சேயிங் இட் ஃபார் எக்ஸாம்பிள். நான் இந்த ஷேரை வாங்க சொல்லி நான் கோட் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிவையும் எடுக்காதீங்க. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு சின்ன இது எடுத்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் ஷேர் பண்ணுறேன். ஒரு கிராஃப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டாடா மோட்டர்ஸோட ரீசன்ட் க்ரோத்தை பாருங்கள். டாடா மோட்டர்ஸோட ரீசன்ட் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 yearsல இந்த இயர் மட்டும், தட் இஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2020 ஏப்ரல் 2020 டாடா மோட்டர்ஸோட ஷேரோட ப்ரைஸ் வந்து 65 ரூபா இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி ஜனவரி 2022 டாடா மோட்டர்ஸ் ஷேரோட ப்ரைஸ் வந்து 508 ரூபா. எத்தனை மடங்கு? சம்மந்தமே இல்லை இல்லையா? இது எதனால் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷனில் டாடா மோட்டர்ஸ் பெருசாக பயன்படும்னு மேபி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் இன்னமும் அதோட பிஇ வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, ஏர்னிங்ஸ் நெகட்டிவில் தான், இபிஎஸ் நெகட்டிவில் தான் இருக்குது, சேல்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, இன்னும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஆனால் ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 மடங்கு ஏறிடுச்சு. இது வந்து எதை குறிக்குது? அப்போது ஃப்யூச்சரை நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போய் படார்னு குதிச்சு டாடா மோட்டர் ஷேரை வாங்கக்கூடாது, நான் அப்படி சொல்லலை. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் யார் யார் இருக்கா, அதில் லீடர் யார் ஆவா, இந்த மாதிரி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம முதலீட்டை
பெருக்கிறதுக்கு வழியாக இருக்கும். அதே மாதிரி வேறு என்ன இருக்கும், இந்த இவி ரெவல்யூஷனால் என்ன நடக்கும், லித்தியம் பேட்டரிஸ் மேனுஃபேக்சரர் யார் இருக்கான்னு பார்க்கணும். லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரர் யார் இருக்காங்களோ அவங்களில் யார் கம்மியாக இருக்குது, நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் க்ரோத் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை வாங்கலாம். அதே மாதிரி இந்த அலுமினியம் ரீசைக்கிள்ஸ் யார் ரீசைக்கிள் பண்ணுறா, லித்தியம் யார், இது மாதிரி நிறைய ரீசைக்கிள் பண்ணுறவங்க யார் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கவனித்து அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா, எர்லியர் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொன்னேன், 1990 எப்படி ஐடி ரெவல்யூஷன் வரும்போது இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்க முடியுமோ, அதே மாதிரி இங்கே இருந்து இன்னொரு 20-30 வருஷத்தில், நல்லா கேட்டுக்கோங்க, வெரி லாங்கர் டேர்ம், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எனி ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடேஸ் எனிதிங், நான் வந்து ஒரு லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 30 வருஷம் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரெவல்யூஷன் நடக்க போகுதுன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸை தேடி கண்டுபிடிச்சி நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இந்த டாபிக் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.